ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நம்மை ஒருபோதும் மறவாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட தான் சில சமயத்தில் என்னை ஆண்டவர் மறந்துட்டாரோன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்னா உங்களை மறந்துட்டாரு கிடையாது. அவர் சரியான நேரத்தில் அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லிதான வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்கள் செய்வதற்கு அவர் நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். இன்று உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நான் ஒருபோதும் உங்களை மறக்காதவர். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, அவருடைய செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு முன்னுரைக்கிற ஒரு வார்த்தை, அவருடைய செய்கைகள் எல்லாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் என்னென்ன காரியத்தை செய்கிறீர்களோ உங்களுடைய செய்கையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் காண்கிற தேவன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தை மறந்துடும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை மறந்துட்டு உங்களை குறித்து குறை சொல்லும், உங்களை குறித்து அவமதிக்கும், உங்களை நிந்திக்கும், பிறரிடத்துல போய் உங்கள் பேரை கெடுத்து கொண்டிருப்பார்கள். யாரோ ஒரு சகோதரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சிலர் சொல்கிற ஒரு வார்த்தை நிமித்தம் நீ மனம் உடைந்து போயிருக்கிறார், உடைந்த ஒரு நிலைமையில் காணப்படுகிறார். ஒரு கண்ணாடியை போல உன் இருதயம் சுக்குநூறாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்கிறதை நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து தான் தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் செய்கையெல்லாம் நான் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, மறப்பது இல்லை என்று ஆண்டவர் யாக்கோபுடைய மகிமையின் பேர் ஆணையிட்டவர். உனக்காக தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை மறப்பாரா? இந்த உலகம் உன்னை நிந்திக்கலாம், இந்த உலகம் உன்னை பற்றி என்ன செய்யலான்னு சொல்லலாம், வேறு விதத்தில் பேசலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கிறல அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோப்புடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னார், மறக்காதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையானதான் கர்த்தர் செய்தார். யாக்கோப்பு லாபானுடைய வீட்டுக்கு போய் 20 வருடங்களுக்கு மேலாக தங்கி இருக்கிறார். யாக்கோப்பு ராகேலுக்காக 7 வருஷம், லேயாளுக்காக என்ன செய்ய சொன்னால் 7 வருஷம், இப்படி என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினான். லாபான் யாக்கோப்புக்கு தீமை செய்ய நினைத்தான். ஆனால் என் தேவன் யாக்கோபு பேரில் என்ன செய்தார் என்று சொன்னார், அவர் மறக்காதபடிக்கு லாபான் என்னென்ன தீமையெல்லாம் செஞ்சானோ அந்த தீமையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றுவதற்கு அவன் பேரில் நினைவாய் இருந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் தீமை செய்ய விட்டுருவாரா? உன் குடும்பத்துக்கு விரோதமாக தீமை செய்ய விட்டுருவாரா? உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக தீமை செய்ய விட்டுருவாரா? பிற ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? பிற ஏன் சோர்ந்து போய்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை படைத்த தேவன் தான் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கலப்பா, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ எப்படி என்னால் மறக்கப்பட முடியும்? நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று ஏனென்று சொன்ன, உனக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், உனக்காக கல்வாரி சிலுவையில் நான் மறித்திருக்கிறேன், உன்னை விலைக்கிரயமாக நான் வாங்கியிருக்கிறேன், நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீங்கள் மறக்காதவர் என்று சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார்னா அவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு உங்கள் நினைவாக தான் இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு நன்மை செய்வதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு, பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திர, சத்துருக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒருபோதும் மறக்கலைன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்த அற்புதங்களை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.